இதான் அடித்தளம். அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறான்னா அவனை பாவத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ் ஒரு மனிதனை பாதுகாக்கிறதுலிருந்து அல்லாஹ் விலகணும்னா அந்த மனிதன் பாவத்தை செய்ய தயாராகும். இன்னல்லாஹ யுதாஃபிஉ அனில் லதீன ஆமனு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். அவ்வளவுதான். வானம் பூமிகளில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவனுக்கு எதிராக நின்னாலும் சரி, அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும்னு நாடிட்டான்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஃபலன் ஃபஅவுக இல்லா பிஷைஇன் இல்லா கத் கதபஹு அல்லாஹு லக். மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனிதனுக்கு நலவை செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அதான் நம்ம நம்பிக்கை. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். எந்த சக்தியும் இல்லை, எந்த ஆற்றலும் இல்லை அல்லாஹ் அதை நாடாமல், அல்லாஹ் விரும்பாமல். அல்லாஹ் என்ன பாதுகாக்காத வரைக்கும் எந்த பாதுகாப்பும் இல்லை. மனிதர்கள் ஜின்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு எதிராக மாறிவிட்டாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லை என்றால் எதுவும் செய்ய முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு. ஒரு மனிதன் பாவத்தில் நுழையும் போது அந்த பாதுகாப்பிலிருந்து விலகிறான். எப்ப அந்த பாவத்தை விட்டு வெளியே வர்றானோ அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பின் பக்கம் அவன் வர்றான். அலம் தர அன்னல்லாஹ், வசனத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கோ. அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் நடக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வுடைய அறிவில் உள்ளது. உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடியது, நடந்தது, முன்னால் நடந்தது, பின்னால் நடக்க இருப்பது, உங்களுடைய கடைசி நிமிடத்தில் உங்களுடைய கண் மூடும் வரையில் உள்ள எல்லா செயலும் அல்லாஹ்வுக்கு தெரியும். அலம் யஅலம் அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி மா ஃபில் அர்த். அல்லாஹ் உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில் அறிந்தவன். ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا. நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் 4 பேர் இருந்தால் 5ஆம் அவராக அல்லாஹ் இருக்கிறார். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எந்த எண்ணிக்கையில் உங்களோடு யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் அல்லாஹ் இருக்கிறதா இருக்கு. மனிதர்களாகிய நம்ம இடத்துல எதுவும் இல்லை. இது வெறும் உடல். இதில் இருக்கக்கூடியது தஈஃபன், ரொம்ப பலகீனமான ஒரு சக்தி. அஹுலிகல் இன்சானு தஈஃபா. இவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதன் நினைச்சு கொண்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தா படுத்துறான் இல்லையா? ஒரு சின்ன ஒரு நோய் வந்தா முடங்கிரும். ஒரு சின்ன வலி வந்தால் அந்த வலியுடைய காரணம் உள்ள உறுப்புகளுடைய சோர்வு என்றால் அவ்வளவுதான், அவனுடைய வாழ்க்கை அதோட முடங்கிரும். அல்லாஹ் அவனை பாதுகாக்கணும். காலையில பாதுகாக்கணும், மாலை பாதுகாக்கணும், இரவுல பாதுகாக்கணும், அவனுடைய உறக்கத்துல பாதுகாக்கணும், அவனுடைய தொழில பாதுகாக்கணும், அவனுடைய கல்வியில பாதுகாக்கணும், செல்வத்தில் பாதுகாக்கணும், அவனுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும். இவ்வளவு பாதுகாப்புக்கும் யார் அவன் அழைக்க வேண்டியிருக்கு? அல்லாஹ்வை அவன் அழைக்க வேண்டியிருக்கு. சரியா? அப்போ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அல்லாஹ்விடத்தில் அதிகம் நம்ம கேட்கணும். அதுதான் நம்முடைய சிரமங்கள், சோதனைகள் இருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அல்லாஹ்வை நம்மளோட வச்சிருக்காவ, நம்ம யாரை நம்மளோட வச்சிருந்தாலும் அதுல பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ்வை நம்மளை வச்சிருக்கோவா இல்லையா நம்முடைய செயல்பாடு தான் நமக்கு முடிவு செய்யும். ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதும். அல்லாஹ் கேட்டுக்கோங்க, எனக்கு சொல்றேன், ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா போதும். அல்லாஹ் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான். அந்த பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுடைய மௌத்து வரைக்கும் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா போதும். ஃபஜ்ர் தொழுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவர். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பவரை எதுவும் தீண்டாது. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை.